அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். விஜய் அவர்கள் நான் நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த விஜய என்ற பெயருக்கும் ராமன் என்ற பேரு, வாராகி என்றது இங்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் விஷயம். ஆனால் அவங்களெல்லாம் எப்பவுமே ஒரு கணவன் மனைவி கூட போன ஜென்மத்தில் பயங்கரமான எதிரியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஜென்மத்தில் அவங்க அப்படி தான் இணையணுன்றது அதெல்லாம் நான் லைவ் ஸ்ட்ரீமில் இன்றைக்கி நைட்டு டைரெக்டாக பேசலான்னு இருக்கேன். இந்த விஜயநகர பேரரசு தான் அமைஞ்சிருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறது முருகன். இன்னும் அதை பற்றி டீட்டெயிலான சில விஷயங்கள் எல்லாம் இப்படி பிரபஞ்சத்தை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். வெறும் அரசியல் மட்டும் இல்லாத உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். அதை நீங்கள் இந்த பார்வையில் தான் பார்க்கணும். சில நட்சத்திரக்காரர்களாலேயே ஒருத்தருக்கு வாழ்க்கையில் மிகுந்த நன்மையும் மிகுந்த தீமையும் ஏற்படும் என்ற கர்மா பேஸ் விஷயங்களும் இதில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் குறிப்பிட்ட பெயர்கள் மூலமாக அது உங்களுக்கு கூட கனெக்ட் ஆகிருக்கும். இல்லை, இந்த விஜயநகர பேரரசு அமைஞ்சிருக்குது, அதுக்கு பின்னாடி முருகர் இருக்கிறாரு. வேறு சில விஷயங்களை பற்றி லைவ் ஸ்ட்ரீமில் நைட்டுக்கு நான் பேசலான் இருக்கேன். தயவு செஞ்சு என் கூட கனெக்ட் ஆகிக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். இதில் வரும் அரசியலை பற்றி பேசுகிற விஷயம் இல்லை, நம்ம வாழ்க்கையிலேயே இருக்கிற விஷயங்கள் தான் அரசியலில் நடக்கும். அதை நம்மளே ஒரு ஞானியாக பார்க்க கற்றுக்கிட்டா நம்மளுக்குள்ளேயே நிறைய சிவன் முருகன் எல்லாருமே இருக்கிறாங்க. அதை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்றது தான் இதில் விஷயமே. அதில் அந்த எலெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடி ஏன் முருகன் கிட்ட நான் கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஆமாம், அப்படி தான் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி. அது இல்லாமல் ஐயப்பன் வேறு ஒரு விஷயம் இண்டிகேட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் என்னதுன்றதை பற்றி அந்த லைவ் ஸ்ட்ரீமில் நான் நைட்டு பேசலான் இருக்கேன். இந்திய பெண்ணே சேனல் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களான்னா நான் வேறு சில விஷயங்கள் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாத சில விஷயங்கள் நிறைய இருக்குது. போன ஜென்மங்களில் என்ன விஷயம், சித்தர் இன்னைக்கு டேட்டுக்கு ஒன்று என்ன சொல்கிறாரு, எந்த மாதிரி வேண்டினப்ப என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது, எப்படி ஒரு எதிரிகளை தொடர்ந்து நம்ம முள்ளு போட்டால் கூட ஜெயிச்சு வர விஷயங்கள் வாழ்க்கையிலும் எப்படி நடக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையாக என்னால் அந்த மெம்பர்ஷிப்பில் பேச முடியும். இன்னும் நிறைய பேர் சேரல, அதில் 10-11 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால் நான் வரல. இவ்வளோ தூரம் சொன்னீங்களே, அதில் பார்த்தா நீங்கள் வெறும் இன்னத்துக்கு ஒரு பூஜை தான் தொடங்கிருக்கிறீங்க, அகஸ்தியர்து ஒரு பூஜை தான் தொடங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கலாம். கொஞ்சம் பேராவது அட்லீஸ்ட் ஒரு 50 பேராவது அதில் வந்தால் தான் என் லைஃப்பில் என்ன ஒரு விஷயம், என் லைஃப்பில் எப்படி காளி வந்தாங்க, அந்த அகசியரால் உருவாக்கப்பட்ட அந்த காளி எப்படி வந்திருக்காங்க, நான் எப்படி கனகம்பட்டி ஐயாவை வணங்கின சமயத்தில் ஒரு 2 வருஷமாக தொடர்ந்து வணங்கிய சமயத்தில் எப்படி அதே புனர்பூச நட்சத்திரத்து இருக்கிறவங்கள எனக்கு ஒரு உறவாக ஏற்படுத்தினாங்க அப்படின்ற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே என்னால் போயிட்டு அந்த மெம்பர்ஷிப்பில் சொல்ல முடியும். அப்போது நீங்கள் எப்படி அந்த சித்தர்களையும் கடவுள்களையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளே நாள்நிலைக்கு நடக்க போகிற விஷயம் என்னதுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதில் போக முடியுன்றத சில விஷயங்களை இங்கேயும் சில விஷயங்களை அந்த மெம்பர்ஷிப்குள்ளேயும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல். விஜய என்பது ஒரு இடத்தில் தோன்றுவதா அல்லது விஜய என்பது வெற்றியா என்றதை சொல்லுங்கள்.